ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய வீரர்கள் தற்பொழுது பர்த் மைதானத்தில் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட பிஜிடி என்று சொல்லக்கூடிய பார்கர் கவாஸ்கர் தொடர்ல விளையாட இருக்கிறாங்க. அதன்படி இவ்விரு அணிகளுக்கும் இடையான முதலாவது டெஸ்ட் போட்டி என்பது 22ஆம் தேதி தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல நடைபெறுவதற்கு. இதற்காக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பெர்த் மைதானத்துல இந்திய அணி வீரர்கள் தங்களுடைய பயிற்சியை தொடங்கியிருக்காங்க. ஏற்கனவே கடந்த இருமுறை ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது. 3வது முறையா தற்பொழுது சென்றிருக்கக்கூடிய இந்திய அணி ஆர்டிக் வெற்றிய பெறணுங்கிற முனைப்புல அந்த பயிற்சியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே வேளையில சொந்த மண்ணில் 2 முறை டெஸ்ட் தொடரை இழந்த ஆஸ்திரேலிய அணி இந்திய அணிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில அவர்களும் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த தொடர்ல பங்கேற்பதற்காக இந்திய அணி 2 நாட்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா சென்றது. அந்த நிலையில தற்பொழுது இந்த பயிற்சியை தொடங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில 3-0 என்ற கணக்குல தோல்வியடைந்த இந்திய அணி புள்ளி பட்டியல்ல 2வது இடத்துக்கு இறங்கினாங்க. ஆஸ்திரேலியா முதலிடத்துக்கு முன்னேறி இருந்தது. ஏற்கனவே இவ்விரு அணிகளுக்கும் இடையான டெஸ்ட் தொடரானது தற்போது அனைவரது மத்தியிலும் ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது. இந்த தொடர்ல ஆஸ்திரேலியாவை 4-0 என்ற கணக்குல வென்றால் மட்டுமே இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர்ல மற்ற அணிகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் நேரடியா நுழைய முடியும். ஒருவேளை இந்த தொடர்ல 4க்கு குறைவா வெற்றி பெற்றாலோ மற்ற அணிகளோட, அதாவது வங்காளதேசம், இலங்கை போன்ற அணிகளோட ஒத்துழைப்போடு தான் இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபிக்குள்ள நுழைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். தொடர்ந்து இந்த 22ஆம் தேதி தொடங்கக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணியினுடைய கேப்டன் என்று சொல்லக்கூடிய ரோஹித் சர்மா பங்கேற்பதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அவர் சொந்த காரணங்களுக்காக முதலாவது டெஸ்ட் தொடரில் விளையாட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணும் விதமா பும்ரா அணியினுடைய கேப்டனாக செயல்படுவார் என செய்தியாளர் சந்திப்புல கௌதம் கம்பீரும் தெரிவித்திருந்தாரு. தொடர்ந்து அவர், அதாவது ரோஹித் சர்மா விளையாடுவது என்பது தற்பொழுது வரை ஒரு கன்ஃபார்ம் செய்யாத ஒரு விஷயமாகவே தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. இந்த பார்கர் கவாஸ்கர் டிராபியை பொறுத்தவரையில இந்திய அணிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொடராகவே பார்க்கப்படுகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி அஜய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.